World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதலாவதாக பேச வருகை தருபவர் எனது அன்புக்குரிய நண்பர் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள். திருப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்துல நவகிரகங்களை தாண்டி இன்னும் ஒருத்தர் வந்து நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா மாந்தியை பத்தி சொல்லுவோம். மாந்தி பகவான் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்துல பாதிப்பு கொடுப்பார் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு நிறைய பேர் கேட்டிருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை வைப்பதற்காக மாந்தி என்னும் மாயன் அப்படின்ற ஒரு தலைப்புல அற்புதமான ஒரு பேச்சை வந்து இங்க நிகழ்த்துமாறு அவரை அன்புடன் வரவேற்று இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. வணக்கம், கேக்குதுங்களா? தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஜோதிட ஆர்வலர், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மதிய வணக்கம். வாய்ப்புக்கு முதல் நன்றி. இன்று நான் பேச இருக்கிற டாபிக் வந்து மாந்தி பகவான் என்னும் மாயன். மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் நாம் எதுக்கு பார்க்குறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் வாங்குறோமோ அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடந்தது சொன்னாதான் நம்மளுக்கு மேல ஒரு நம்பிக்கை வரும். நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு நம்ம முதல்ல நடந்தது சொல்லணும். அப்போ மாந்தி கிரகங்கிற ஒரு கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, அவங்க எந்த மாதிரியான தோஷங்கள் கண்டங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொன்னோம்னா, ஓப்பனிங் பாயிண்டே நம்ம நடந்தது சொன்னா நம்ம மேல அதிகப்படியான நம்பிக்கை வரும். அதுவும் இல்லாம மாந்தி சுட்டி காட்டாத தோஷமோ பாவகமோ இல்லைன்னு சொல்றோம். ஸோ இந்த மாந்தி பத்தி தான் இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த மாந்தி பகவான் வந்து சனி பகவானுக்கு 2 புத்திரர். ஒரு புத்திரர் பேர் வந்து மாந்தி, இன்னொரு புத்திரர் பேர் வந்து கொளியன் அப்படின்னு. சனி பகவானுக்கும் நீலாதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த கொளிகன். மாந்திங்கிறவர் வந்து சனியினுடைய வெட்டுப்பட்ட காலிலிருந்து வந்தவர் தான் மாந்தின்னு சொல்றாங்க. அந்த வெட்டுப்பட்ட காலில இருந்து வந்து உழுந்ததா ஜாதக கட்டத்துல வந்து உழுகுது. அந்த வெட்டப்பட்ட காலில இருந்து வந்து உழுந்ததா ஜாதக கட்டத்துல வந்து மாந்தி பகவானுக்கு இடம் இருக்கு. அதாவது ஜாதக கட்டத்துல மாந்தி பகவானுக்கு இடம் இருக்கிறது. 12 பாவங்களில் எங்க வேணாலும் வந்து விழுந்திருக்கலாம். 12 பாவங்கள்ல அவருக்கு இடம் இருக்கு. ஆனா கொளிக பகவானுக்கு இடம் இல்லை. ஆனா அவருக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுக்கு கேதுக்கு எப்படி வீடுகள் இல்லையோ கொளிக பகவானுக்கும் வீடுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கொளிக பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு காலம், கேதுவை வந்து யமகண்டம் அப்படின்னு மாதிரி சொல்றோம். அந்த மாதிரி கொளிக பகவானுக்கு கொளிய நேரம் அப்படின்னு டெய்லியுமே ஒரு 1.5 மணி நேரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப குளிகை காலத்துல வந்து எது செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேத காரியங்களை செய்யக்கூடாது. அதே மாதிரி பெண் பார்க்கும் படலத்தை வந்து குளிகை காலத்தில் செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா பதவி ஏற்கிறது, வீடு மனை பத்திரப்பதிவு, ஒரு தொழில் தொடங்குறது, இதெல்லாம் செய்யலாம். யாருக்காவது கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னாக்கா, இந்த மாந்தி நேரத்துல வந்து நீங்க குளிகை காலத்துல நீங்க கடனை அடைக்கலாங்க. டெய்லியும் வரக்கூடிய குளிகை காலத்தில் தீர்க்க முடியாத கடனை அடைப்பதற்கு ஒரு சிறு தொகுதியை நீங்க இப்ப ஜிபே, போன்பே, டெபிட் கார்டு வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா இது வெகு சீக்கிரமா கடன் அடைஞ்சிருக்கு. இதை நான் எனக்கே டெஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிளைண்ட்டுகள் கொடுத்து நல்லபடியா அந்த கடனை, அந்த இஎம்ஐ எந்த ஒரு தடங்கள் இல்லாம அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ கடனை அடைப்பதற்கு இந்த குளிகை காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஜாதகத்துல மாந்தி எழுதலாமானா, எழுதாமனால தோஷம் போயிடுறது, எழுதுறதுனால தோஷம் வர்றதில்ல. அதனால ஜாதகத்துல மாந்திங்கிற ஒரு கிரகம் எழுதலாம். எழுதுனா தான் ஜாதகர் வந்து எதனால வந்து தோஷங்கள், எதனால கண்டங்கள்னு நம்ம வந்து பாதிக்கிறது நம்ம கரெக்டா பார்த்து சொல்ல முடியும். மாந்தி தனியா இருக்கிறத விட
இருக்க கிரகக்கூடிய இணைவுகள்ல சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் பாதிப்புகள் வந்து அதிகமா கொடுக்குறாரு. தனியாக இருக்கக்கூடிய மாந்திக்கு வந்து பலம் அவ்வளவு வீரியம் இல்லை. கிரகங்களுடைய சேர்ந்த ஒரு மாந்திக்கு தான் வீரியம் அதிகமா இருக்கு. மெயினா சனியுடன், ராகுவுடன், கேதுவுடன் சேரும் பொழுது அதிக தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்போ சூரியனோட மாந்தி சேர்ந்திருந்தா அப்படின்னு கேட்டா அவங்க வம்சாவளியில பிதிர் சாப தோஷத்தை வந்து காட்டி கொடுக்குது. தந்தையாருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறது. அந்த பிதிர் வழியில யாராவது துர்மரணங்கள் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோஷத்தை காட்டி கொடுக்குது. இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படி சொல்லும் பொழுது இது வரைக்கும் சொல்லி யாரும் மறுத்தது இல்லை. அடுத்தது சந்திர பகவானோட மாந்தி சேர்ந்திருந்தால் மாதுர் வகையில் இருக்கக்கூடிய தோஷத்தை வந்து காட்டி கொடுக்குது. உங்க மூத்த பெண் வகையில யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்குறாங்களா அப்படின்னா இது வரைக்கும் கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க சார். இறந்துருக்குறாங்க. எங்க பாட்டி பாத்தீங்கன்னா தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க. கரெக்டா சொல்லியிருக்கீங்க சார். துர்மரணம் தான் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நடந்தது சொல்லும் பொழுது அந்த வாடிக்கையாளருக்கு மேலும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை அதிகமா ஏற்படுது. சோ இந்த மாந்திங்கிற ஒரு கிரகம் இந்த மாதிரியான தோஷங்களை காட்டுறதுல முதலிடம் வகிக்குது. அதனால மாந்தியை வச்சு ஆராய்ஞ்சு பாருங்க, உங்களோட பலன்கள் கரெக்டா வரும். அதே மாதிரி செவ்வாய் மாந்தி இணைவு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்லயே நிம்மதியா தூங்க முடியாது. இருப்பிட தோஷம் அவங்களுக்கு வந்து இருக்கும். அந்த வீட்லயே நிம்மதியா தூக்கம் வராது. ரத்த உறவுகளால வந்து மெயினா பிரச்சனைகளை கொடுக்கும். மெயினா பங்காளி உறவுகள் அவங்களுக்கு சரி வராது. சித்தப்பா பசங்க இந்த மாதிரியான பங்காளி உறவுகள்ல அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். ரத்த வகை உறவுகள் அவங்களுக்கு இல்லாம கூட போகும். ஓகேங்களா? அடுத்தது புதன் மாந்தி இணைவு இருந்தா என்ன பலன் பார்த்தீங்கன்னா அந்த வம்சத்துல கன்னி பெண் 12 வயசுக்குள்ள இறந்துருக்காங்களா? ஆமாங்க, இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வம்சத்துல கன்னி பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இறந்த குழந்தைகளுக்கு வச்சு அதை நினைவா வச்சு அந்த கன்னிப்பெண் தெய்வங்களை வந்து கண்டிப்பா வழிபாடு பண்ணுவாங்க. புதன் மாந்தி இனி உள்ளவங்களுக்கு அந்த கன்னிப்பெண் தெய்வமே குலதெய்வத்தோட சேர்ந்து இருக்கும். இல்லைன்னா குலதெய்வமாவே இருக்கும். இத சொல்லி பாருங்க, கண்டிப்பா யாரும் இல்லைன்னு மறுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி குருமாந்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வீட்லயே வந்து கருக்கலைப்பு தோஷம் நடந்திருக்குது. அவங்க ஜாதகம் பார்க்க வந்தவரோட வீட்லயே அவங்களோட தாயார் அந்த குழந்தைக்கு முன்னாடியே கரு கலைஞ்சிருக்குதுங்க. 2-3 தடவை கரு கலைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் பிறந்தாரு. சோ இது கரு உண்டாகி களையக்கூடிய தோஷத்தை வந்து காட்டி கொடுக்குது. குருவழி சாபத்தை நம்மளுக்கு காட்டி கொடுப்பது. குருமாந்தி இணைவு இருந்தா இது நம்ம பிரசனம் போடும் பொழுதே குருமாந்தி இணைவு வந்துட்டா ஜாதகர் கண்டிப்பா பிறக்கும் போதே பை பர்த்லயே நோயுடன் தான் பிறந்திருக்கிறாரு. நம்மளுக்கு அப்படிதான் ஒருத்தவங்க வந்து பேர் வச்சு கொடுங்கன்னு சொல்லி ஜாதகம் பார்க்கலான்ட்டு வந்திருந்தா அந்த நேரம் கரெக்டா அவங்க வந்த நேரம் 6:20. 6ங்கிறது நோய் இல்லைங்களா? கரெக்டா லக்னத்திலேயே அந்த குழந்தைக்கு மாந்தி இருக்கு. அப்போ அவங்க கிட்ட நம்ம சொல்றோம், இந்த மாதிரி நீங்க பேர் வைக்கிறதுக்கு வந்து வரல, இந்த குழந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பேசுறதுக்கு வாயே வரல. அப்ப சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாயில வந்து பிளட் சரியா சர்க்குலேஷன் ஆகல. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நாம என்ன சொல்லணும் அந்த நேரத்துல? கண்டிப்பா கண்டாதி தோஷங்களை கொடுக்கும். நம்ம அதுக்கு மேல அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நீங்க 1 மாசம் கழிச்சு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அதே மாதிரி குருமாந்தி இனிவு உள்ளவர்களுக்கு வந்து அந்த ஜாண்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு, மஞ்சக்காமலை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. மெயினா உடல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமா சந்திப்பாங்க குருமாந்தி இனி உள்ளவர். அடுத்தது ராகுமாந்தி. பிதுர்வகை பாட்டனார் வகையில கண்டிப்பா தோஷத்தை இருக்குன்னு காட்டி கொடுக்குது. மெயினா பாட்டனார் வகையில. அடுத்தது கேது மாந்தி மாதுர் வகை பாட்டனார் வகையில தோஷத்தை ஏற்படுத்துங்கிறத காமிக்குது. இது வந்து பெண்கள் அந்த வகையில தோஷம் இருக்கு. 1, 4, 7, 10 வந்து மாந்தி இருந்தா பல தவற செய்ய போறாரு. அந்த தவறுக்கு உண்டான பலனை அந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்பார். 1, 4, 7, 10 கேந்திரங்கள்ல இருக்கும் பொழுது மாந்தி அந்த செய்த தவறுகளை ஜாதகர் அந்த பிறவியிலேயே அனுபவிப்பார். 2, 5, 8, 11 போன்ற இடங்களில் இருக்கும் பொழுது போன பிறவியில் செய்த கர்வ வினையை இந்த பிறவியில் அதை அனுபவிக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். 3, 6, 9, 12 போன்ற இடங்களில் மாந்தி இருந்தா இந்த பிறவியில் செய்த பாவங்களை அடுத்த பிறவியில் அனுபவிப்பார் அப்படிங்கிறது இருக்கு. மாந்தியோட பார்வை பாத்தீங்கன்னா 2, 7, 12 பார்வை உண்டு. ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 2, 7, 12ங்கிற பார்வை உண்டு.
மெயினா லக்னத்திலேயே மாந்தி இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனன ஜாதகத்திலேயே லக்னத்திலேயே மாந்தி இருந்தா பிறக்கும் பொழுது ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு குறை, உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். அம்மாவுக்கும் டெலிவரி வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கும், மறுபிறவியா இருந்திருக்கும். இவங்களுக்கு வந்து நிலைத்த ஜீவனம்ங்கிறது எதுவும் இருக்காது. ஏதாவது ஒரு வியாதிக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. லக்னத்திலேயே சனி, ராகு, கேது, மாந்தி இவங்க எல்லாமே சேர்ந்துட்டாங்கன்னா, இந்த இணைவோட சேர்ந்துருச்சுன்னா இதை விட பாதிப்பு அதிகம். துர்மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தா பேச்சால பிரச்சனையை கொண்டு வர்றது. பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது. மரியாதையா பேச தெரியாது. வார்த்தைகளால் குடும்பத்துல வந்து கண்டிப்பா கலகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பாதகாதிபதி சாரத்துல நின்னா கடுமையா குடும்ப தோஷத்தால வந்து பாதிக்கப்படும். 3ஆம் இடத்துல மாந்தி. 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கலாம், தவறில்லை. ஆனால் இளைய சகோதரர் வந்து ஆணாக இருந்தால் பாதிப்பு காட்டும். இளைய சகோதர தோஷத்துக்கு பாதிப்பு காட்டும். அதர்வைஸ் 3ஆம் இடத்தில் மாந்தி இருக்கலாம். அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிற முயற்சியில ஃபெயிலியர் ஆகி தான் சக்சஸ் ஆகும். முதல் முயற்சியெல்லாம் எடுத்தோன்னே ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் தான் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி தனது முன்னேற்றத்தை வந்து தானே கெடுத்துக்குவாங்க. 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க தன்னுடைய முன்னேற்றத்தை தானே கெடுத்துக் கொள்வார்கள். அடுத்தது 4ல மாந்தி. மாதுர் தோஷம், இடதோஷம். 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அது பிரேத சாப தோஷம். லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுல பிரேத சாப தோஷம் இருக்கு. அதே மாதிரி பிரசன்ன நேரத்துல மாந்தி வந்து பாதகாதிபதி சாரத்துல நின்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரேத சாப தோஷம் இருக்கிறது. இந்த பிரேத சாப தோஷம் இருந்தா அவங்க எத்தனை தடவை குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் குலதெய்வம் எந்த தெய்வமும் வராது. நாங்க உள்ளுக்குள்ள போறப்ப நல்லா தாங்க, உள்ள போறப்ப நல்லா இருக்கு. வெளியில வரும்போது நாங்க எப்படி வந்தோமோ அதே மாதிரிதான் இருக்கு. எந்த ஒரு டிஃபரெண்ட் எங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுக்கு காரணம் இந்த மாந்தி ஏற்படக்கூடிய தோஷம். அதே மாதிரி 5ல் மாந்தி. 5ல் மாந்தி இருந்துன்னு கேட்டீங்கன்னா புத்திர விருத்தி, புத்திரர் குறையோட பிறக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். பிறரால ஏமாத்தப்படுறது, ஞாபக மறதி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி கொடுக்கும். அதே மாதிரி குருமார்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க ஆசிரியர்கிட்டும் குருமார்கிட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அடுத்து 6ல் மாந்தி. 6ல மாந்தி இருந்தா இந்த மாயாஜால மேஜிக் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேஜிக் வந்து விரும்பி பண்ணுவாங்க. அது மேல ஒரு ஆர்வம் இருக்கும். மோடி வித்தைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சாமர்த்தியமா ஒருத்தர் மேல பழி போடுறது, குறை சொல்றது, சண்டைக்கு போறது, எதிரியை அடக்கி ஆள்றது, இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். 6ல வந்து சந்திரன் மாந்தி இருந்தா தொழிலால கண்டிப்பா பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கடனும் ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்கு ஏற்பட்டா அந்த வழக்குல வந்து அவங்களுக்கு தோல்வி தான் கொடுக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்பொழுது அதுல வெற்றியை கொடுக்காது. 7ஆம் இடத்துல மாந்தி அப்படின்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட போய் கோல் சொல்றது, இங்க நடக்கிறது அங்கேயும் அங்க நடக்கிறது இங்கேயும் சொல்லி சொல்லி ஏதாவது ஒரு சண்டைக்கு போறது, காலதாமத திருமணம். அதே மாதிரி பெண்களுக்காக நிறைய செலவு செய்யறதுங்க. காதல், அடுத்த காதல், ஒரு 2-3 தொடர்புகளை ஏற்படுத்தி அது வழியில போய் காசு விரயம் பண்றது, மன வாழ்க்கையில போதிய மகிழ்ச்சி இல்லாதது. இவங்களுக்கெல்லாம் செய் நன்றினா என்னன்னு கேட்கணும். இவங்களுக்கெல்லாம் நன்றி என்பதே தெரியாது. அதே மாதிரி இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புங்கிறவன் ஒத்தே வரமாட்டாங்க. இந்த 7ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு. 8ல் மாந்தி. 8ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள் தோஷம் இருக்கு. இல்லைன்னா அந்த ஆயுள் தோஷத்துக்கு நிகரான ஒரு கண்டத்தை வந்து கொடுக்கும். உயிருக்கு ஒப்பான கண்டத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி இவங்க வந்து அந்த ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. மது போதைக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. அதனால உடல் உபாதைகளும் கண்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் வீடு சூரியனாக இருந்தால் கண்டிப்பா ஜாதகருக்கு வந்து 8ல மாந்தி இருந்து அது சூரியன் வீட்டுல நின்னா அல்லது நெருப்பு ராசிகள்ல நின்னா கண்டிப்பா உயரத்திலிருந்து உழுகக்கூடிய வாய்ப்பும் கண்டமும் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல மாந்தி. 9ஆம் இடத்துல மாந்தி இருந்தா தந்தைக்கு கண்டாதி தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கெட்ட வழியிலிருந்து காசு சம்பாரிச்சுட்டு வர்றது, ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, நாத்திகம் பேசுறது, இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பெண் ஜாதகத்துல 9ஆல் மாந்தி இருந்தால் கணவனால் எந்த பாக்கியத்தையும் அந்த பெண் அடைய முடியாது. நிர்வாக திறமை கரெக்டா இருக்காது. அடுத்தது 10ஆம் இடத்தில் மாந்தி. ஜாதகர் செலவு பண்றதுக்கே யோசனை பண்ணி தான் செலவு பண்ணுவார். கஞ்சர்னு பேர் எடுப்பார்.
தான தர்மங்களை கூட ஒரு மனசு வந்து ஒருத்தங்களுக்கு காசு போட மாட்டாரு. அதே மாதிரி இவங்க திருமணம் பண்ற வீட்டுல கடுமையான தோஷத்தை வந்து இது காட்டுது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி. இது வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி 11ல் மாந்தி இருக்கலாம். மாந்திக்கு உகந்த இடம் 11ஆம் இடம். ஸோ 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கலாம். 12 இடங்களில் 11ஆம் இடத்தில் மாந்தி நல்லதைத்தான் செய்கிறார். நல்ல லாபத்தை கொடுக்கிறாரு, நல்ல தேகத்தை கொடுக்கிறாரு, காரிய வெற்றியை கொடுக்கிறாரு, ஆசைகள் அபிலாசைகள் அதிகம் பண்ணி அதை ஜெயிக்க விடுறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி 7ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பாக்குறங்காட்டி மாந்திரீகத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடத்தில் மாந்தி குடும்பத்தின் சொத்துக்களை கண்டிப்பா விரயம் செய்வாரு. அடகு வச்சதை திருப்பவே முடியாதுங்க. 12ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா நிம்மதியா தூங்கவும் முடியாது, அடகு வச்சதை வந்து திருப்பவும் முடியாது. அதிர்ஷ்டத்தை நம்பி நிறைய செலவு பண்ணிடுவாருங்க. இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு இதுல எல்லாம் போட்டு அதிர்ஷ்டம் வருமானம் வருதுன்னு போட்டு செலவு பண்ணி மாட்டிக்குவாரு. அதே மாதிரி அவங்களுக்கு இஎன்டி சார்ந்த பிரச்சனைகளும் வந்து கண்டிப்பா கொடுக்கும். தனித்த மாந்தி நான் சொன்ன மாதிரி முதல்லயே பெரிய தோஷத்தை வந்து ஏற்படுத்துவதில்லை. அப்ப என்னன்னா இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆவருக்கு வந்து வீட்டுல வந்து பிரேதத்தை போட்டுட்டு அவங்களுக்கு சாபம் கொடுக்கறது, இல்லைன்னா இறந்தவர்களை போட்டு வஞ்சிக்கிறது, இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். யாராவது இந்த கடைசி கைங்கரியம் செய்ய முடியாம இருக்கிறவங்களுக்கு தங்களால் முடிந்த கைங்கரியத்தை அவங்களுக்கு செஞ்சனா கண்டிப்பா இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். கோவில் வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் உள்ள திருநாரையூர். திருநாரையூர்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான், நான் சொன்ன அந்த நீலாதேவி, குளிகன், மாந்தி 4 பேர் குடும்பத்தோட இருக்கிறாங்க. அங்க எல்லா குளிகை காலத்திலயும் பூஜை நடக்குது, அபிஷேகம் நடக்குது. அதுவும் இல்லாம மாசத்தில் ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று அங்க பிரேத சாப தோஷம் கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி தராங்க. ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. அந்த யாகத்துல கலந்துக்கிறதுக்கு ஒருத்தங்களுக்கு 1000 ரூபாய். ரோகிணி நட்சத்திரத்துல கண்டிப்பா நடக்குதுங்க. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. சோ கொடுமுடி பவானியின் பரிகாரம், இந்த மாதிரி நீங்க பரிகாரங்கிற பேர்ல பணம் பண்ணாம நீங்க என்ன பண்ணலாங்க, கோயிலுக்கே டைரக்டா அனுப்பிடலாங்க. அங்க குடும்பத்தோட சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் வந்து அங்க மங்கள சனீஸ்வரரா இருக்காரு. சோ மாந்தியால் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கு இந்த திருநாரையூர் கோயில் ஒரு அருமையான கோயிலுங்க. உங்களுக்கு வரவுகளுக்கு கொடுத்து நீங்களும் பலன் அடையலாம்னு கேட்டுக்கிறேங்க. இப்போ நேத்து பார்த்த ஒரு ஜாதகங்க சார், ஒரு ஆய்வு மட்டுங்க சார். ஒரு ராசி கட்டம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போடலாம். சார் தனுர் லக்னம், லக்னத்திலேயே மாந்தி. மூன்றாம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்துல கேது, மேசத்துல கேது, கடகத்துல செவ்வாய், துலாத்துல வந்துங்க சார் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன், குரு. ஓகே, இங்க டேட் ஆஃப் பர்த் வந்துங்க சார் 19/10/1994, 10:54 AM. ரேவதி நட்சத்திரங்க சார், மீன ராசி. இந்த ஜாதகர் என்கிட்ட நேத்து ஒரு பிரச்சனைங்க, நீங்க நேர்ல வந்துதான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க. நான் ஜாதகம் பார்த்த டைம் வந்து 8:20 நைட்டு, நேத்து நைட்டு மணி 8:20. 8ங்கிறது ஆயுள் அவமானங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ 8 மணிக்கு 8ஆம் இடங்கிறது ஆயுள் அவமானம். அப்ப கண்டிப்பா ஒரு உயிர் சார்ந்த ஒரு பிரச்சனையிலயோ இல்ல ஒரு அவமானம் சார்ந்த பிரச்சனையிலயோ இருந்திருக்கலாம். நீங்க கடனால் அவதிப்பட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு தான் கேட்டேங்க. அவர் இல்லைன்னு மறுக்க வேலைன்னு அழுதுட்டாரு.
சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே மாந்தி, நம்ம லக்னத்திலேயே மாந்தி இருந்தா இவர் பை பர்த்லயே அடிக்கடி கண்டாதி தோஷங்களை ஏற்படுத்துன்னு சொன்னோம். அது அவர் இல்லைன்னு மறுக்கல. அவர் பை பர்த்லயே அம்மாவுக்கும் சிரமத்தை கொடுத்து இவருக்கும் சிரமம். அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, மருந்து சாப்பிடுறது, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஆபத்தே வந்து பாத்தீங்கன்னா மருந்து தான், பாய்சன் சாப்பிட்டிருக்காருங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன், ராகு, சுக்கிரன் நினைவெல்லாம் பாருங்க அந்த இதுல இணைஞ்சிருக்கு. சார் நீங்க அடிக்கடி கேட்பீங்க எனக்கு ஒரு காதல் ஜாதகம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, இதுல பாருங்க 1, 5, 7, 9 ஒரு ஜாதகத்துல தொடர்பு பட்டா கண்டிப்பா காதல் திருமணம் தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இன்டர் கேஸ்ட் மேரேஜான்னு கேட்டேங்க. அதான் ஓப்பனிங் பாயிண்ட். ஜாதகத்தை நான் எழுதணும்னே நான் சொன்ன பாயிண்ட் அதான். 1, 5, 7, 9 சம்பந்தம் வந்தா அந்த ஜாதகர் கட்டாயமா விருப்ப மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு. அப்போ இவரு பினான்ஸ் சார்ந்து எது பண்ணுனாலும் மாட்டிக்குவாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை வந்து சூரிய திசையில குரு புத்தி நடந்துட்டு இருக்குங்க. இப்ப இதுக்கு முடிஞ்ச திசை வந்து சூரிய திசையில ராகு புத்தி முடிஞ்சிருக்குங்க 21/7/2025 வரைக்கும். அப்ப உங்க தகப்பனாரும் கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறாரா? ஏன்னா அங்க சூரியன் ராகு இணைவு இருக்கு. உங்க அப்பாவும் இப்போ படுக்கையில தான் இருக்காரு. ஆமா, 2 பேர் ஒரே வீட்டுல இருக்காதீங்க. அவ்வளவுதாங்க ஐயா. மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பினை அளித்த திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அவருக்கு நீண்டாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். கருத்தரங்கு எல்லாரும் நடத்தலாங்க. அந்த கருத்தரங்கு இலவசமா கொடுத்து, ஜோதிடர்களை ஊக்குவித்து, இலவசமாக உணவு கொடுத்து, அதுக்காக அவரோட அர்ப்பணிப்பு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. எங்களுடைய நட்பு 8 வருடமாக இருக்கிறது. இன்றுதான் நம்மளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இறைவனும் நம்மளுக்கு இன்றைக்கு தான் அனுமதி கொடுத்திருக்கிறார் அவர் இதுல பேசுறதுக்கு. அதனால மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. என்னோட செல் நம்பர் வந்துங்க 766 7495 204. பேர் வெங்கடேசன், திருப்பூர். ஓகேங்கய்யா, வாழ்க வளமுடன். மாந்தியை பற்றியான மிக அற்புதமான தகவல்களை இங்கே பதிவு செய்த நமது வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு